தர்மபுரியில் 100 அரங்குகளுடன் கட்டிட பொருட்களின் கண்காட்சி. கலெக்டர் சாந்தி தொடங்கி வைத்தார். தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டிட பொருட்களின் கண்காட்சி மதுராபாய் திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சிமெண்ட், கம்பி, டைல்ஸ், சேனிட்டரிஸ், எலக்ட்ரிக்கல், கண்ணாடி, ஹார்ட்வேர்ஸ், மேற்கூரைகள், அலங்கார மின் விளக்குகள், மின்மோட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கட்டுமான பொருட்களின் அணிவகுப்புடன் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவுக்கு தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் ஜி. கருணாகரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஆர். தென்னரசு வரவேற்றார். பொருளாளர் எம். விஜய், இன்ஜினியர்கள் ஜி. மூர்த்தி, டி. ஜே. கார்த்திகேயன், சி. மாரியப்பன், ஆர். சசிகுமார், ஜி. ரவி, எம். கோவிந்தராஜ் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் கலெக்டர் சாந்தி கலந்து கொண்டு கட்டிட பொருட்களின் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். எம். எல். ஏக்கள் வெங்கடேஸ்வரன், கோவிந்தசாமி, முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் எஸ். ஆர். வெற்றிவேல், நகராட்சி தலைவர் லட்சுமி நாட்டான் மாது உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்குகளை திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சியினை ஏராளமான கட்டிட பொறியாளர்கள், வீட்டுமனை விற்பனையாளர்கள், மேஸ்திரிகள், கட்டுமான தொழிலாளர்கள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி வருகிற 31ஆம் தேதி வரை நடக்கிறது. தினமும் மாலை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்து வருகிறார்கள். சார் அப்படி வரேன். எக்ஸாம் எல்லாம் அப்படியே அப்படியே ஓகே. வெயிட் பண்ணுறேன். யார் போட்டாவா? கொஞ்சம் போட்டா